Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, அக்ஷய திதி ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ நிறைய அக்ஷய திதி ஸ்பெஷல் வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்க்கல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நோட்டிஃபிகேஷனில் பார்க்கல அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எப்போ நான் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் உடனே பார்த்துடலாம். அக்ஷய திதி வந்து என்ன நாள், என்ன ஸ்பெஷல், அன்றைக்கி ஏன் நம்ம கோல்டு வாங்குகிறோம் அப்படின்றத பற்றி முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வருஷம் கண்டிப்பாக 1 கிராமாவது நான் கோல்டு அக்ஷய திதி அன்றைக்கி வாங்குவேன். ஸோ அது எனக்கு வந்து பழகிருச்சு. ஸோ அதை நான் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கோல்டு வாங்குறதெல்லாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் என்னை பார்த்து நிறைய பேர் வந்து அக்ஷய திதி அன்னைக்கு 1 கிராமாவது கோல்டு வாங்குவீங்க. ஸோ அதை கமெண்ட்ஸில் வந்து போட்டிருந்துருக்கீங்க. ஸோ நம்ம வந்து அக்ஷய திதி ஸ்பெஷல் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்ட்ரைட்டாக என்னென்ன ஆஃபர்ஸ், எந்த கடைக்கு போயிருக்கேன், என்னென்ன ஆஃபர்ஸ் அங்கே போட்டிருக்காங்க அப்படின்றத ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடை வந்து சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன கடையில் நான் வந்து இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பவுனுக்கு 2000 டிஸ்கவுண்ட். ஸோ ஒரு பவுனுக்கு வந்து 2000 டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன போகுதோ அதுலேருந்து 2000 வந்து ஒரு பவுனுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஆஃபரு. செகண்ட் ஆஃபர் வந்து பழசுக்கு புதுசு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து செகண்ட் ஆஃபர். பழசுக்கு வந்து புதுசு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ அது வந்து செகண்ட் ஆஃபரு. தேர்ட் ஆஃபர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சில்வர் பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் ரெண்டுமே கிடையாது. சில்வர் ஐட்டம் நீங்கள் எது வாங்குறீங்களோ, வெள்ளி பொருட்கள் எது வாங்குறீங்களோ எல்லாத்துக்குமே செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. ஸோ அது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸு. ஸோ அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா பர்ச்சேஸ்க்குமே கிஃப்ட்டு. ஸோ நீங்கள் என்ன வாங்கினீங்கனாலும் அங்கே கோல்டு பொருட்கள் நீங்கள் என்ன வாங்கினீங்கனாலும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து தருவாங்க. ஸோ அது என்ன கிஃப்ட்டுன்னு நான் கேட்டுக்கிட்டேன் அவங்ககிட்ட, என்ன கிஃப்ட் தருவீங்கன்னு. ஸோ உபயோகமான கிச்சன் பொருட்கள் ஏதாவது வந்து உபயோகமான பொருட்கள் ஏதாவது நாங்கள் வந்து கிஃப்டாக தருவோம். என்ன நீங்கள் ஷாப்பிங் பண்ணாலும், எவ்வளோ ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து தராங்க. செகண்ட் என்ன கிஃப்ட் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பவுனுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு, அதாவது அட்லீஸ்ட் 1 பவுனாவது வாங்குவீங்க இல்லையா. ஸோ 1 பவுன் கூட வாங்கினா கூட அரிசி பருப்பு வந்து கிஃப்டாக தராங்க. ஏன் அரிசி பருப்பு கிஃப்டாக தராங்க அப்படின்னா, அக்ஷய திதி அன்னைக்கு அரிசி பருப்பு ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அரிசி பருப்பு தான் வந்து ஐதீகமாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து கொஞ்ச நாள் வருஷங்கள் ஆக கோல்டு வந்து வாங்கி பழகி கோல்டு வாங்குறது மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக 1 பவுன் வாங்குறவங்க எல்லாருக்குமே அரிசி பருப்பு வந்து கிஃப்டாக தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3வது என்ன கிஃப்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 3 பவுனுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து பட்டுப்புடவை வந்து கிஃப்டாக தராங்க. ஸோ 3 பவுனுக்கு மேலே வாங்கினா பட்டுப்புடவை கிஃப்ட்டு. ஸோ 5 பவுனுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து கோல்டே கிஃப்டாக தராங்க. ஸோ கோல்டு 5 பவுன் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா 5 பவுனுக்கு தங்கத்துக்கு தங்கமே வந்து கிஃப்டாக தராங்க. ஸோ அது வந்து 5 பவுனுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு. ஸோ இந்த இயர் 2025 வந்து அக்ஷய திதி ஏப்ரல் 30 வருது. ஸோ அக்ஷய திதிக்கு இப்போ இருந்தே வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இருந்தே கூட புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படின்னா நம்ம இப்போயே கூட கால் பண்ணி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நம்ம நேரில் போய் ஷாப்பிங் பண்ண போகிற அன்றைக்கி நேரில் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நேர்லேயே போய் கூட நம்ம புக் பண்ணிட்டு அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ அன்னைக்கு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போயே போய் நம்ம புக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அக்ஷய திதி அன்னைக்கு போய் நம்ம கோல்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதனால் நம்ம ரேட்டு அன்றைக்கி அக்ஷய திதி அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுனாலும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி என்ன ரேட்டில் நம்ம புக் பண்ணுறோமோ அந்த ரேட்டில் வந்து நம்ம கோல்டு வந்து ஷாப் பண்ணி 27 ஏப்ரல்லேருந்து மே 4 வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் நான் மேலே சொன்ன எல்லா ஆஃபர்ஸும் அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ எந்த ஷாப் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ SRM கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் தான் நான் சொன்ன எல்லா ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அக்ஷய திதி வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு உங்கள் தாட்டில் தோணுதுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே SRM கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் பற்றி கோல்ட் ஷீட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏன்னா அங்கே வந்து ஜிஎஸ்டியே கிடையாது கோல்ட் ஷீட்டுக்கு. ஸோ ஜிஎஸ்டி கிடையாது, செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் வீடியோவை தர்றேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். கோல்ட் ஷீட் பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சூப்பர்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் அக்ஷய திதி ஸ்பெஷல் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம அங்கேயே எடுத்துட்டோம். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இப்போ போயிட்டுருக்கு அக்ஷய திதிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நான் வந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிச்சிக்கிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி SRM கோல்டன் டைமண்ட்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருந்தேன். ஸோ நெக்லஸ் நான் காட்டலை. ஸோ அதனால் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் இப்போ ஃபஸ்ட்டு காட்டி. ஸோ எனக்கு வந்து SRM கோல்டன் டைமண்ட்ஸில் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க நெக்லஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஸ்டோன் வந்து லைட்டாக இருக்குது. ஸோ ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோனை வந்து எப்படி கழித்து அவங்க வந்து அந்த
அந்த இதில் காமிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது நெக்லஸ்க்கு மட்டும் கிடையாது, எந்த ஜுவல் நம்ம அங்கே வாங்கினாலும் அது ஸ்டோன் இருக்கிற ஜுவல் நம்ம வாங்கினோம்னா கரெக்டாக அந்த 14 கிராம் 650 மில்லிகிராம் அதோடைய டோட்டலு. ஸோ 14 கிராம் அந்த 650 வந்து ஸ்டோனை வந்து கழிச்சிட்டு கரெக்டாக அந்த ஸ்டோன் இல்லாத கோல்டுக்கு மட்டும் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரேட் போட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நெக்லஸுடைய டோட்டல் வெயிட் வந்து 14 கிராம் 650 மில்லிகிராம். ஸோ 650 மில்லிகிராம் வந்து அதில் ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோனை கழிச்சிட்டு கரெக்டாக 14 கிராமுக்கு வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ரேட் அது. ஸோ அது அந்த மாதிரி நம்ம ஸ்டோன்ஸ் வாங்குகிறோமே, ஸ்டோன்ஸ் உள்ள நகைகள் வாங்குகிறோமே அப்படின்றது நம்ம பயப்பட வேணாம். ஸோ நம்ம என்ன நகை வேணாலும் எடுக்கலாம், ஸ்டோனை கழிச்சிட்டு வந்து நம்மளுக்கு பில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நெக்லஸ் வந்து எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டலாமே அப்படின்றதுக்காக போட்டு காட்டுறேன். பட் நான் வந்து ஷாப்பிங் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்ஷய தீதிக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கோல்டு வாங்கிடுவோம். ஸோ நான் அதை வாங்குறப்ப நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்ன வாங்குறேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த அப்டேட் வந்து நான் இதை சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு தமிழ்ல எதுலேயுமே போடல, பட் நான் சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை பற்றின அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த நெக்லஸ் தான் போட்டு பார்த்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன் எல்லாமே. நல்லா இருக்கா அப்படின்றது நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய செலெக்ஷன் நல்லா இருக்கா அப்படின்றது நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து அக்ஷய தீதியை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, என்ன கோல்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எப்பயும் போல் எல்லோரும் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இந்த செயின் பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் மாதிரி டிசைனில் இருக்கிற செயின் தான் இது. ஸோ சிம்பிளாக இருக்குது, செம்ம சூப்பராக பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிறேன். ஸோ இது எவ்வளோ வெயிட்டுன்னா மேலே இருக்கிற செயின் வந்து 1 பவுன் தான். ஸோ 1 பவுன் 9 கிராம்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இருக்கிறது வந்து அந்த லாங்காக இருக்கிறது வந்து 15 கிராமு. ஸோ ஷார்ட்டாக நான் கழுத்தை ஒட்டி இருக்கிற அந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுன் தான், 9 கிராம் 340 மில்லிகிராம் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு எனக்கு. ஸோ வெயிட் கம்மியாக ஆனால் நல்ல டிசைனாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை காமிச்சிக்கிட்டேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் யார் வாங்கணும்னா நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் நான் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி இதை ஷூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டபுள் சைடட் வந்து டாலர் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த சைடும் திருப்பி போட்டுக்கலாம், அந்த சைடும் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டிசைன் இது. ஸோ அந்த டிசைனுமே சூப்பராக இருந்துச்சு நெக்லஸ்லேயும். ஸோ வெயிட்டும் வந்து இது நம்ம கம்மி வெயிட்லேயும் இருந்துச்சு, அதிகமான வெயிட்டில் நீங்கள் எடுக்கணுன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது போக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாமான்னு அவங்ககிட்ட கேட்டேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாமான்னு. ஸோ அப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியும் டபுள் சைடடாக டாலர் வரும். ஸோ இந்த சைடு திருப்பியும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ டாலர் மட்டும் இல்லை, ஃபுல் செயினையும் டபுள் சைடடாக நம்ம போட்டுக்கலாம். இந்த சைடு திருப்பியும் நம்ம போட்டுக்கலாம், அந்த சைடு திருப்பியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்துச்சாங்க. நம்ம எங்கே போனாலும் எஸ்டிமேஷன் ஸ்லிப் எழுதி வாங்காமல் இருப்போமா. ஸோ எஸ்டிமேஷன் ஸ்லிப் வந்து நான் கேட்டு வாங்கிட்டேன். ஸோ எந்த இதுக்கு வாங்கினேன்னா அந்த 1 பவுனுக்கு நெக்லஸ் காமிச்சேன் இல்லையா, 1 பவுன் நெக்லஸ்க்கு வந்து எஸ்டிமேஷன் ஸ்லிப் எழுதி வாங்கியிருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு பார்த்தீங்கனாலே எவ்வளோ ஆகும் அப்படின்றது தெரியும். நான் போன அன்னைக்கு வந்து ரேட் 8560 ரூபா. ஸோ 8560 ரூபா 1 கிராம் மேனிக்கே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட டோட்டல் வெயிட்டு 9 கிராம் 340 மில்லிகிராம் அந்த நெக்லஸ்க்கு. ஸோ 9 கிராம் 340 மில்லிகிராமுக்கு அந்த நெக்லஸ்க்கு எவ்வளோ அப்படின்ற எஸ்டிமேஷன் ஸ்லிப் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து அக்ஷய தீதிக்குன்னு ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு. ஸோ SRM கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பரு, காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே அங்கே SRM கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஆஃபர்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஆஃபர்ஸு, செகண்ட் வந்து கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அங்கே நீங்கள் எந்த ஜுவல் எடுத்துக்கிட்டாலும் செயினுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்லஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ஷன்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து அங்கே அக்ஷய தீதி ஸ்பெஷலாக ஷூட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே எடுக்கலாம், என்ன மாதிரியான அக்ஷய தீதி வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, என்ன எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ கம்பேரிசன் வீடியோ மாதிரி போடலாமா என்னன்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.